எல்லாத்துக்கும் வணக்கம். 2026 தேர்தலில் வந்து தமிழகத்தில் நடந்த தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற்று 108 தொகுதியில் வந்து வெற்றி பெற்று போதுமான பெரும்பான்மை காட்டாதனால வந்து மற்ற கட்சிகளை வந்து இழுத்து போதிய பெரும்பான்மையை காட்டி வந்து ஆட்சி அமைச்சது. மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கட்சிகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைத்து ஆட்சியை வந்து அமைச்சது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 9 அமைச்சர் வந்து பதவியேற்றிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 அமைச்சர் வந்து பதவியேற்றிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஒரு கருத்து என்னடா நிலவுச்சு, இந்த தமிழக வெற்றி கழகத்துலதான் சமூக நீதி கிடைச்சிச்சு, சமூக நீதி கிடைச்சிச்சு அப்படின்ட்டு பரவலாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி சமூக நீதி கிடைச்சிச்சு அப்படின்றத வந்து உற்று நோக்கி பார்த்தோம்னா பல குளறுபடிகள்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு 5 அமைச்சர் பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 அமைச்சர் பதவி வந்து ஒரு குறிப்பிட்ட இது சாதியினருக்கு தான் வழங்கியிருக்காங்க. அதுக்கு மட்டும் சமூக நீதி கிடைச்சா என்னன்னு தெரியல. இல்லை அவங்க கண்ணுக்கு வந்து தலித்துண்டா பறையர் சமுதாயம் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்ட்டு மட்டும் தெரியல. இது செக்யூரிட்டி கேஸ்டில், அதாவது அட்டவணை பிரிவில் வந்து பட்டியல் இனத்தில் அட்டவணை பிரிவில் வந்து 76 சமுதாயம் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சமுதாயம் வந்து பெரிய லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பறையர் சமுதாயம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அருந்ததி சமுதாயம். அப்படி வந்து அவங்க மக்கள் தொகை அடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பறையர் சமுதாயத்துக்கு கூட கொடுத்துட்டு போகட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் வந்து பெரும்பான்மையாக இருக்கிற தேவேந்திர உலக சமுதாயத்துக்கு வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கடுத்து வந்து அருந்ததி சமுதாயத்துக்கு வந்து கொடுத்துருக்கணும். இல்லை உண்மையாக வந்து நீங்கள் வந்து சமூக நீதியை காப்பாற்றுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பறையர் சமுதாயத்துக்கு 2 அமைச்சர் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவேந்திர உலக சமுதாயத்துக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அருந்ததி சமுதாயத்துக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துட்டு, மீதி 3 அமைச்சர் பதவியில் வந்து மீதி இருக்கின்ற ஒரு 73 சாதிகளில் வந்து ஏதாச்சும் ஒரு சாதிகளுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம். இல்லை அவங்கள வந்து தேர்தல் நிற்க வச்சு எம்எல்ஏவும் ஆக்கியிருக்கலாம். எந்த வித ஒரு இதுவும் இல்லை. ஆனால் கேட்டால் வந்து சமூக நீதி கிடைச்சிச்சு, சமூக நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே வந்து சமூக நீதி கிடைச்சா? இல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு வந்து அமைச்சர் பதவியில் வந்து கொடுத்து அவங்கள வந்து அழகுபடுத்திருக்கீங்க, அவங்க வந்து சந்தோஷப்படுத்திருக்கீங்க. இதுதான் அவங்க கட்சியில் வந்து சமூக நீதியான்றது வந்து தெரியல. 5 பேர் ஒரு அமைச்சர் பதவியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் 5 பேர் இருக்காங்க. பறையர் சமுதாயத்தில் வந்து 5 பேர் இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட சாதி, இந்த சாதிதான் வந்து தலித் சமுதாயமாக இருக்கின்றது தெரியும் போல. மற்ற சமுதாயம்லாம் இருக்காங்களா என்னன்றே தெரியல. தேவேந்திர உலக வேளாளர் சமுதாயம் வந்து கிட்டத்தட்ட வந்து 130 தொகுதியில் இருக்காங்க, 26 மாவட்டங்களில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரும்பான்மையான சமுதாயம். அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் கொடுத்துருந்தா அவங்களுக்கு வந்து 2ஓ 3ஓ வந்து ஒரு அமைச்சர் பதவியில் வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு அமைச்சர் கொடுத்து அவங்கள வந்து சமுதாயத்தை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரியே வந்து இருக்குது.